எதை பற்றி பார்க்க போறோம்னா, என்எம்சி வந்து நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் த இண்டெபெண்டன்ஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் காலேஜ் இன் அப்ரோட். ஸோ யாரெல்லாம் எம்பிபிஎஸ் அப்ரோட் பண்ணுறீங்களோ இதெல்லாம் நீங்கள் மஸ்ட் பி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ நீங்கள் எல்லாருமே எஃப்எம்ஜி கிளியர் பண்ணாத உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் படிக்கிற அப்ரோட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 54 மந்த் ஆஃப் எஜுகேஷன் ஒரே இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து 54 மந்த் வந்து நீங்கள் வந்து அந்த காலேஜில் படிக்கணும். நெக்ஸ்ட் 12 மந்த் இன்டர்ன்ஷிப். நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதே காலேஜில் 12 மந்த் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ வேறு காலேஜில் பண்ணால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் ட்ரைனிங் மஸ்ட் பி டன். ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து கிளினிக்கல் ட்ரைனிங் பார்த்தா அதே நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும். வேறு கண்ட்ரீஸ்லேயே வேறு பண்ணிங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ரூலு. நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஸ்டடீஸ் த மேண்டரி சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன் ஷெடியூல். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நீங்கள் என்எம்சியோட கைட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் மேண்டரியாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இருக்கோ அதைப்படி தான் நீங்கள் வந்து அதில் வந்து படிச்சுட்டுருக்கணும். அந்த சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் படித்து கிளியர் பண்ணியிருக்கணும். வந்து எந்த வந்து காலேஜில் படிக்கணும் அந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வந்து கம்ப்ளீட்டான நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ரிஜிஸ்டர் லைசன்ஸ் ப்ளஸ் அந்த 12 மந்த் இன்டர்ன்ஷிப் லைசன்ஸ் நீங்கள் வந்து அங்கே வாங்கிட்டு வரணும். ஸோ அதை நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க. ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து அங்கே முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்எம்ஜி. ஸோ எஃப்எம்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி கிளினிக்கல் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர்ஸ் பண்ண முடியும். நீங்கள் அப்ராட் யாரெல்லாம் போகிறீங்களோ அதை கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எஃப்எம்ஜி வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து கிளியர். ஸோ இந்தியாவில் வந்து மினிமம் நீங்கள் 12 இயர்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் தட் நீங்கள் அங்கே முடிச்சுட்டு அங்கே ஃபார்மாலிட்டிஸ் லைசன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வந்து இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 12 மந்த் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ இதில் இந்த ரெகுலேஷனில் எதுவுமே உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ரிஜிஸ்டரே பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து என்எம்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜை வந்து டேரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்எம்சிலே வந்து அவங்க வெப்சைட்லேயே அவங்க மெயில் அட்ரஸ்க்கும் அதிலே நீங்கள் எல்லாமே கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் அப்ரோட் அட்மிஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை என்எம்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த காலேஜ் டீட்டெயில்ஸ்லேருந்து ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதிலே வந்து செக் பண்ணிக்கலாம். அவங்கள அஃபிஷியல் மெயில் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் பே பண்ணுறதா இருக்கட்டும் சரி உங்களுக்கு யாராவது ப்ரொமோட் பண்ணுறாங்களா இருந்தாலும் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய ஃபேக் இருக்குது, நிறைய வந்து ஸ்கேம்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு எம்பிபிஎஸ் அப்ரோட் பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்து டிசிஷன் எடுங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது அட்மிஷன் கைடன்ஸ் வேணும், உங்களுக்கு காலேஜ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.